அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இயல் 2ல் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் அப்படிங்கிற உரைநடையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க லெசன்குள்ளர போகலாம். மலர்விழியும் தமிழரசியும் தோழிகள். சரியா, 2 பேர் இருக்காங்க. உங்களை மாதிரி குட்டி பசங்க. மலர்விழி, தமிழரசி அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்னது, ஃப்ரெண்ட்ஸ். தோழிகள் அப்படின்னாரு ஃப்ரெண்ட்ஸ். இருவரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வந்ததும், சரியா, 2 பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, வெளியில வராங்க. வெளியில் வந்ததும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பற்றி பேசிக்கொண்டு வருகிறார்கள். அன்னைக்கு நடந்த டிவியில என்ன பார்த்தோம், என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு வராங்க. அப்போது மலர்விழி தன் தோழியிடம் தொலைக்காட்சியில் நேற்று கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் என்ற தலைப்பில் நடந்த பட்டிமன்றத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். சரியா, அப்ப என்ன சொல்றா மலர்விழி, அவருடைய தோழி யாருங்க, தமிழரசி. தமிழரசி கிட்ட என்ன சொல்றான், தொலைக்காட்சினா என்ன, டிவியில நேற்று என்ன நடந்துச்சு, பட்டிமன்றம் நடந்தது. என்ன தலைப்பு, கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் அப்படிங்கிற தலைப்புல என்ன நடக்குது, பட்டிமன்றம் நடக்குது. நம்மளும் நிறைய பட்டிமன்றம் பார்த்துருப்போமா. ஓகே, அந்த மாதிரி இவங்களும் பட்டிமன்றத்தை பார்க்குறாங்க. அப்போ என்ன நடக்குது, அப்போது மின்சாரம் போய்விட்டது, கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. நம்ம நல்ல ஷோஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப என்ன ஆயிரும், கரண்ட் கட் ஆகுற மாதிரி இங்கேயும் அவங்க அந்த பட்டிமன்றத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப என்னாச்சு, கரண்ட்டு கட் ஆயிருச்சு. அதனால் நடுவரின் தீர்ப்பை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு வருத்தமாக இருந்தது என்று கூறினாள். எல்லாமே நான் பார்த்துட்டேன், கடைசியில என்ன மட்டும் பார்க்கல, நடுவர் என்ன தீர்ப்பு சொன்னாரு அப்படிங்கறத மட்டும் என்னால பார்க்க முடியல, என்னால தெரிஞ்சுக்க முடியல, எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப தமிழரசி என்ன சொல்றா, வருத்தப்படாதே மலர்விழி, இந்த பட்டிமன்றம் பார்த்தவர்களிடம் முடிவை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீ வருத்தப்படாத, இந்த பட்டிமன்றம் யாருன்னா பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. யார் சொல்றது, தமிழரசி சொல்றா. இப்ப மலர்விழி என்ன சொல்றா, சரி தமிழரசி வா, போய்கொண்டே பேசலாம். சரி வா, நம்ம போயிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே போறாங்க. இப்ப தமிழரசி கேக்குறா, கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது என நீ நினைக்கிறாய். தமிழரசி என்ன கேக்குறா, இப்போ நம்ம பட்டிமன்றத்தை பார்த்துட்டோம், அப்ப சரிவா பேசிட்டே போலாம் அப்படின்னு போறாங்க. போறப்ப என்ன கேக்குறா, கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது நீ சிறந்தது அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு மலர்விழி என்ன சொல்றான், நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறுவேன். அவ என்ன சொல்றா, நான் கல்வி செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்வேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, மலர்விழி சொல்றா. இப்ப தமிழரசி கேக்குறா, அதெப்படி அவ்வளவு திட்டவட்டமாக கூறுகிறாய், நீ எப்படி அவ்வளோ திட்டவட்டமா சொல்ற கல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, அதுக்கு மலர்விழி என்ன சொல்றா, கல்வி கற்காதவன் கலர் நிலத்துக்கு ஒப்பாவான். கல்வி கற்காதவன், படிக்காதவன் எதுக்கு ஒப்பாவான் அப்படின்னா, கலர் நிலம் அப்படின்னா விவசாயம் எதுவுமே செய்ய முடியாத தரிசு நிலம் தான் என்ன சொல்லுவோம், கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். கலர் நிலம்னா உப்பு நிலம், அதுல எந்த விவசாயமும் செய்ய முடியாது. அந்த மாதிரி பயனில்லாதவன் தான் யாரு, கல்வி கற்காதவன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றதா சொல்றா, பாரதிதாசன் சொல்றாரு. கல்வி கற்காதவன் கலர் நிலத்துக்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனாரும் கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள். கேடில் விழுச்செல்வம் கல்வி அப்படின்னா என்னன்னா, அழியாத மதிப்பு மிகு செல்வம் என்ன அப்படின்னா கல்விதான். கேடில் அப்படின்னா என்ன, அழிவில்லாதது. விழுச்செல்வம் அப்படின்னா என்னது, மதிப்பு மிகுந்த செல்வம் என்னது, கல்விதான் அப்படின்னு சொல்லி யாரே சொல்லியிருக்காரு, திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ கல்விதான் சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லி மலர்விழி சொல்றா. அடுத்து தமிழரசி என்ன சொல்றா, கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார். கல்வியோட சிறப்பை சொன்னாரு, திருவள்ளுவர் சொல்லிதான் இருக்கிறாரு. ஆனா என்ன சொல்லியிருக்கிறாரு, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாது. சரியா, நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்னா நமக்கு தேவையானது ஏதாச்சும் வாங்க முடியுமா, எதுவுமே வாங்க முடியாது. நம்மளுடைய அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாது. அதனால நமக்கு என்ன வேணும், பொருட்செல்வம் வேணும். அதுக்கப்புறம் என்ன சொல்ற பாருங்க, கல்வி கற்பதற்கு கூட பணம் வேண்டும் அல்லவா. நம்ம படிக்கணும் அப்படின்னா கூட என்ன வேணும், பணம் வேணும். புக்ஸ் வாங்கணும், நோட் வாங்கணும், பென்னு பென்சில் இந்த மாதிரி எல்லாம் வாங்கணுமா இல்லையா, நம்ம வாங்கி தானே படிக்கணும். ஸோ இந்த மாதிரி
கல்வி கற்பதற்கு கூட என்ன வேணும், பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழரசி சொல்றா. மலர்விழி என்ன சொல்றான்னு பாருங்க. பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கு தெரியும். பணம் எல்லாமே செய்யும். பணம் என்ன செய்யும், பத்தும் செய்யும் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான். வாழ்க்கையை நம்ம நடத்தணும் அப்படின்னா பணம் தேவைதான். பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு. கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். நம்ம ஊர்ல நிறைய பணக்காரங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த ஊர்ல மட்டும்தான் அவங்கள தெரியும். இதுவே அவங்க பக்கத்து ஊருக்கு போனாங்க அப்படின்னா யாரு பண்ணி அப்படின்னு கேட்பாங்களா. இதுவே படிச்சிருக்கிறவங்க எங்க போனாலும் அவங்க படிச்சவங்க அப்படின்னு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவங்க படிச்சவங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எங்க போனாலும் அவங்கள மதிப்பாங்க. சென்ற கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். எங்க போனாலும் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். தமிழரசி, கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவர்களின் தயவில் தான் வாழ வேண்டியுள்ளது. என்னதான் படிச்சிருந்தாலும் அவங்க கிட்ட செல்வம் இல்ல, பொருட்செல்வம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், யார்கிட்ட பொருட்செல்வம் இருக்கோ அவங்க கிட்ட வேலை செய்யற மாதிரி தானே இருக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லி தமிழரசி கேட்கிறா. அப்போ மலர்விழி என்ன சொல்றா, பொருட்செல்வம் நிலையில்லாதது, கல்வி செல்வமே இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது என்றும் அழியாதது. பொருட்செல்வம் நிலையில்லாதது. இன்னைக்கு பணக்காரனா இருக்கிறவங்க ஏதோ ஒரு எதிர்பாராத வந்துட்டு இயற்கை பேரிடர் நடக்குது, இல்ல ஏதோ ஒண்ணு, ஒரு வெள்ளம் வருது, இல்ல பூகம்பம் வருது, ஏதோ ஒண்ணு வருது, எல்லாமே அழிஞ்சு போகுது. பெரிய பெரிய மாடி வீடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க, எல்லாமே அழிஞ்சு போகுது. ஆனா நீங்க படிச்சது வந்துட்டு உங்களை விட்டு மறந்து போகுமா, உங்களை விட்டு அழிஞ்சு போகுமா? எப்பயுமே அழியாது. எப்பயும் உங்ககிட்ட நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு விஷயம் அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிட்டதா எப்பயாச்சும் மறந்து போகுமா? மறக்காது, அழியாது. அப்போ கல்வி செல்வம் என்ன பண்ணும், இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது. இப்பிறவில மட்டும் பயன் தராது, மறுபிறவி எடுத்தாலும் என்ன தரும் நமக்கு, கல்வி செல்வம் பயன் தரும் அப்படின்னு சொல்லி சொல்றா மலர்விழி. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது. இப்ப பொருட்செல்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதை நிறைய பேர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சிக்கிட்டே வருமா, இல்ல அப்படியே தான் வந்துகிட்டே இருக்குமா செல்வம்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க கொடுக்க என்ன பண்ணோம், நம்ம கிட்ட குறைஞ்சிரும். கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது. இப்ப திருடங்க வந்தாங்க, கல்வர்கள்னா யாரு, திருடங்க வந்தாங்க அப்படின்னா எடுத்துட்டு போயிருவாங்களா, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிருவாங்க. ஆனா கல்வி செல்வத்தை யாரால திருட முடியுமா, திருட முடியாது. தமிழரசு இப்ப என்ன சொல்ற பாரு, பணம் இல்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்தது தானே. கற்றவரால் என்ன செய்ய முடியும்? பணம் இல்ல அப்படின்னா, பணம் இல்லாதவன் என்ன சொல்றாங்க, பிணம் அப்படின்னு சொல்றாங்க. பிணம்னா என்ன, இறந்து போனவங்க தான் என்ன சொல்லுவாங்க, பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற இதெல்லாம் பழமொழிகள் நமக்கு. அப்போ கற்றவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு மலர்விழி பதில் சொல்ற பாருங்க. இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம். அதனால் தான் இன்று நாம் எல்லோரும் வசதியாக வாழ முடிகின்றது. எல்லாரும் வந்துட்டு இப்ப கல்வி வளர்ச்சி இருக்கிறதுனால தான் முன்னேற்றத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு எதுவுமே தெரியல, நம்ம எதுவுமே படிக்கவே இல்லை அப்படின்னா நம்ம புதுசா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம டிவிலேருந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுறோம். எல்லா டெக்னாலஜியும் இருக்குது, நமக்கு மொபைல் ஃபோன்லேருந்து எல்லாம் இருக்குது. நமக்கு படிக்கல அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா? இதெல்லாம் கண்டுபிடிக்க தான் தெரியுமா? எதுவுமே தெரியாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் வசதியாக வாழ்றதுக்கு எதுதான் காரணம்? கல்வி வளர்ச்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றா. தமிழரசி என்ன சொல்றான்னு பாருங்க. புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணமும் தேவைப்பட்டிருக்கும் அல்லவா? நீ சொல்ற கரெக்டு தான். எல்லாரும் நம்ம முன்னேற்றத்துக்கு காரணம் கல்வி தான். எல்லாரும் வசதியா வாழ்றதுக்கும் கல்வி தான் கல்வி வளர்ச்சி தான் காரணம்னு சொல்ற. ஆனா அவங்க புதுமையா கண்டுபிடிக்கிறதுக்கும் பணம் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றா. சரியா? நம்ம புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், போய் வரணும், இதுக்கெல்லாம் பணம் தேவைப்பட்டிருக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறா மலர்விழி. ஆம், அதற்காக பணம் தான் உயிர் நாடி என்று கூறுவது தவறு. பணம் தேவைப்பட்டிருக்கும் தான், ஆனா பணம் தான் தேவை அப்படின்னு சொல்றது உயிர் நாடி, அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது தவறு. கல்விதான் அறிவை வளர்க்கிறது. நம்ம படிக்கிறது தான், நம்ம கத்துக்கிற விஷயம் தான் என்ன பண்ணும், நம்ம அறிவை வளர்க்கும். நன்மை தீமைகளை பகுத்தறிந்து நல்வழியில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள வழி செய்கிறது. எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத தெரியறதுக்கு என்ன வேணும், நமக்கு கல்வி அறிவு அவசியம். எது நல்லது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வாழ்வை என்ன பண்ண முடியும், நம்ம வாழ்க்கைய நல்ல வழியில
எடுத்துட்டு போக முடியும் நம்ம. அடுத்து பாருங்க, பசி வந்திட பத்தும் போகும், வறுமைதான் சமூக தீமைகளுக்கு காரணமாகிறது. சரி, நீ இவ்வளோ சொல்ற, ஆனா பசி வந்துட்டா எதை பத்தியும் நம்ம யோசிக்கிறது கிடையாது இல்ல. வறுமைதான் சமூக தீமைகளுக்கு காரணம். இப்போ ஒருத்தர் வந்துட்டு பசியில இருக்கான், அவன் கிட்ட பணமே இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்றான், கொள்ளையடிக்க போறான், திருட போறான், செய்யறான். இந்த மாதிரி சமூக தீமைகளுக்கெல்லாம் காரணம் என்ன, வறுமை அப்படின்னு சொல்லி சொல்றான். மலர்விழி சொல்றா, வறுமையிலும் செம்மையாக வாழ்பவன் கற்றறிந்தவன். என்னதான் வறுமையா இருந்தாலும் அதனையும் செம்மையா வாழ்றவன் தான் யாரு, கற்றறிந்தவன். கல்வி படிச்சவன் எப்படி இருப்பான், அவன்கிட்ட பணமே இல்லைனாலும் நல்லா வாழ்வான் அப்படின்னு சொல்லி சொல்றான். கல்லாதவன் அறியாமையால் தவறு செய்கிறான். இந்த மாதிரி தப்பு படிக்காதவங்க தான் தப்பு பண்ணுவாங்க. கல்லாதவன் தான் என்ன பண்ணுவாங்க, அறியாமையால், அவனுக்கு செய்யறது தப்புன்னு தெரியாம செய்யறாங்க. ஆனா படிச்சவங்களோ கல்வி கற்றவங்களோ என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி தப்பு எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மலர்விழி சொல்றா. தமிழரசி, அறியாமை உள்ளவன் பணக்காரனாகவே இருந்தாலும் அமைதியான வாழ்வுக்கு கல்வி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். என்ன சொல்றா இப்ப தமிழரசி, அறியாமை உள்ளவன், அவனுக்கு எதுவுமே தெரியாதவன் கிட்ட பணம் போச்சு அப்படின்னா அந்த பணம் வந்துட்டு எப்படி இருக்கும், அமைதியான வாழ்வுக்கு வழி செய்யாது, அவனால நிம்மதியா வாழ முடியாது, எல்லா பணத்தையும் அழிச்சுட்டு தான் நிப்பான். ஆனா அமைதியான வாழ்வுக்கு என்ன வேணும், கல்வி அவசியம் அப்படிங்கறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் அவசியம் என்பதை நீ ஒப்புக்கொள்கிறாயா? வசதியா வாழணும் அப்படின்னா பொருட்செல்வம் வேணும், அதை நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறா, தமிழரசி மலர்விழி கிட்ட கேட்கிறா. இவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு விவாதம் போயிட்டே இருக்கு. அடுத்த நாள் ஈவினிங் முடிச்சு ஸ்கூல் முடிச்சு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு யார்கிட்ட கேட்குறாங்க, தமிழ் ஆசிரியரை சந்தித்து விவாதத்தை கூறுகிறார்கள். அவங்களுடைய தமிழ் டீச்சர்கிட்ட போய் என்ன சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணதை பத்தி சொல்றாங்க. இவங்க விவாதம், இது கல்வி செல்வமா பொருட்செல்வமா எது சிறந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சார்ட்டை கேட்குறாங்க. அப்ப தமிழாசிரியர் என்ன சொல்றாரு, மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபெறச் செய்வது கல்வி. சரியா, அறியாமை தெரியாதத நீக்கிறது எது, கல்விதான். அறிவு ஒளிபெறச் செய்வது என்னது, கல்வி. கல்வி அறிவை நாம் இளமையிலேயே பெறுவதுதான் சிறந்த வழி. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக் கூடாது. கல்வி அறிவை நம்ம எப்போ கத்துக்கணும் அப்படிங்கிறாங்க, இளமையிலேயே அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நமக்கு இளமையா இருக்கிறப்பயே நம்ம படிக்கணும். இளமையிலேயே படிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, சிலையில எழுத்து, ஒரு சிலையில எழுத்த வடிச்சோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும்ல, பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்லுவாங்களா. எப்படி பச்சை மரத்துல ஆணி அடிச்சா அதை எதுவுமே எடுக்க முடியாதோ அந்த மாதிரி சிலையில் எழுத்து, சிலையில எழுதிட்டா அதை அப்படியே பதிஞ்சிரும், நம்மளால அதை அழைக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம இளமையிலேயே கல்வி பெற்றோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், காலத்துக்கும் அழியாம நம்ம கூடயே இருக்கும். ஐயா, கல்வியின் சிறப்பை புரிந்து கொண்டோம், ஆயினும் கல்வியோடு பொருளும் இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறா, மலர்விழி கேட்கிறா. கல்வியோட சிறப்பை நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம், ஆனாலும் கல்வி கூட பொருளும் இருக்க வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்போ தமிழாசிரியர் என்ன சொல்றாரு, ஆம், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் எனலாம். சரியா, கல்வியும் வேணும் பொருளும் வேணும். அது எப்படி அப்படின்னா ஒரு காயினோட ரெண்டு சைட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காயின் பார்த்துருப்போமா, ₹1 காயின், அந்த காயினோட ரெண்டு சைட்ஸ் இருக்குல்ல, இரு பக்கங்கள், அந்த மாதிரி தான் கல்வியும் வேணும் பொருளும் வேணும். இப்போ கல்வியை பத்தி இங்க சொல்லியிருக்காரு, அடுத்து பொருளை பத்தி சொல்றாரு. பொருளுடையவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, பொருளுடைமை வெற்றி தரும், பெருமை தரும், அழகு தரும். பொருளுடைமை, நம்ம கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைக்கும், பெருமை கிடைக்கும், அழகு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம என்ன கிடைக்கும், உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். சரியா, ஹையர் ஸ்டடிஸ் போற வாய்ப்பையும் என்ன தரும், பொருள் தரும் அப்படின்னு சொல்றாங்க. பொருட்செல்வம் நமக்கு உயர்கல்வி பெறும் வாய்ப்பையும் தரும். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. சரியா, யாருன்னா இல்லாதவங்க கிட்ட, பணம் இருக்கிறவங்கள தான் எல்லாரும் மதிப்பாங்க, இல்லாதவங்களை என்ன பண்ணுவாங்க, யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்றத யார் சொல்லியிருக்கிறா, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அடிப்படை வாழ்க்கை தேவைகளுக்கு பொருள் கட்டாயம் தேவை, ஆனால் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்விதான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை.
சரியா? நம்மளுடைய அடிப்படை வாழ்க்கை தேவைக்கு என்ன வேணும்? பொருள் கட்டாயமா தேவை. ஆனா நம்மள மேன்மைப்படுத்துவது எதுதான்? கல்விதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப தமிழரசியும் மலர்விழியும் என்ன சொல்றாங்க? 2 பேருமே சேர்ந்து உண்மைதான் ஐயா, கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும், பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும் என்பதை புரிந்து கொண்டோம். கல்வியால் என்ன கிடைக்கும்? நமக்கு அறிவு தெளிவு கிடைக்கும், பொருளால நம் வாழ்வு வளம் பெறும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்களும் என்ன பண்ணணும்? நல்லா படிச்சு அறிவை வளர்த்துக்கணும். அந்த அறிவால என்ன பண்ணணும்? ஒரு நல்ல வேலைக்கு போய் பொருட்செல்வத்தையும் தேடிக்கணும். அப்போ நமக்கு பொருட்செல்வமும் கிடைக்கணும், கல்வி செல்வமும் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்ப இருந்தே நீங்க நல்லா படிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? இதுக்குண்டான கேள்வி பதில அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி.